உனக்கு ஒண்ணு இசை கண்ணா, உனக்கு ஒண்ணும் இல்லடா. உன் ஜனாம வந்திருக்கேன் பாரு. பயப்படாத தங்கம், நீ பத்திரமா இருக்க. உனக்கு ஒண்ணும் இல்ல. இசை, இங்க பாரு. இங்க பாரு, அக்கா, அம்மா, இசை எல்லாரும் உன் கூட தான் இருக்காங்க. பயப்படக்கூடாது, தைரியமா இருக்கணும். என்ன? இசை, அக்கா, அக்கா, ஒரு நிமிஷம் உயிரே இல்ல இசை. உனக்கு ஏதாவது ஆயிருந்தா அக்கா உயிரே விட்டுருப்பேன் தெரியுமா? என்ன மன்னிச்சிரு இசை. ஆடி இசை, தமிழால ஆடி. தமிழ் தமிழ். எல்லா தப்பும் என் மேலதான் இசை. என்ன வந்து விளையாட கூப்பிட்ட, நான் தான் வராம தப்பு பண்ணிட்டேன். இனிமே நீ எப்ப விளையாட கூப்பிட்டாலும், எவ்வளவு வேலை இருந்தாலும் அக்கா உன் கூட வந்துருவேன். புஷ்பா, ரத்தம் ரத்தம், புஷ்பா, ரத்தம். அக்கா, இசை, புஷ்பா. இசை, ஒரு நிமிஷத்துல உனக்கு எதுவும் ஆயிடும்னு நான் ரொம்ப பயந்துட்டேன் இசை. இசை, மாப்பிள்ள, அது வந்து அவ ஒரு குழந்தை. அவளுக்கு வெளி உலகமே தெரியாது. அவளுக்கு இப்படி ஒரு கஷ்டத்தை கொடுக்க உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சா? நான் கொஞ்ச நேரம் லேட்டா போயிருந்தா அவன் நிலைமை என்ன இருக்கும் தெரியுமா? மாப்பிள்ள, அதுக்கு காரணம் நீங்க தான். நானா? நானா? ஆமா, நீங்க தான். நீங்க தமிழாலதான் என் பொண்ணை கட்டிக்க மாட்டேங்கிறீங்கன்னு நினைச்சேன். அதனால சும்மா தமிழை பயமுறுத்துறதுக்கு இப்படி பண்ண. அது இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆகும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அண்ணி, என்ன காரியம் பண்ணிருக்கீங்க? அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆயிருந்தா யார் பொறுப்பாகிறது? நீங்க இப்படி பண்ணுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல. அமுதா, அந்த குழந்தை என்ன நிலைமையில இருக்குன்னு உனக்கு தெரியுமா? என்ன பயமுறுத்த பண்ணியா? நீயும் ஒரு பொண்ணுக்கு தாய் தானே? இத பண்ணும்போது உன் மனசு உறுத்தல? அது வந்து சிச்சி, நீ எல்லாம் ஒரு தாயா? கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்க பண்ணது ஒரு கொலைக்கு சமம். உங்களை எல்லாம் மன்னிக்கவே கூடாது. மாப்பிள, யாரோ ஒரு மனநல சரியில்லாத பொண்ணுக்காக நீ உன் அத்தைய நிக்க வச்சு கேள்வி கேட்கிறீங்க. வேணாம் மாப்பிள, இதெல்லாம் தப்பு. யாரோ ஒருத்தியா? இசை எனக்கு எவ்வளவு முக்கியம் உங்களுக்கு தெரியாது. என் ஜானுக்கு அப்புறம் என்னையாவே ஏத்துக்கிட்டு என்ன நேசிச்ச ஒரே ஜீவன் இசைதான். அவளுக்கு நான் யாரு, நல்லவனா கெட்டவனா பணக்காரனா, இது எதுவுமே அவளுக்கு தெரியாது. அவளுக்கு அன்பு காட்ட மட்டும்தான் தெரியும். என்ன சொன்னீங்க? மனநிலை சரியில்லாதவளா? ஒரு குழந்தைன்னு கூட பார்க்காம அந்த இருட்டு ரூம்ல அடைச்சி வைக்க உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு?
இதுக்கு பேர் தான் சைக்கோத்தனம். அதுதான் மனநிலை சரியில்லாதது. ஏண்டா மச்சான், கொஞ்ச நேரத்துல பெரிய ருத்ரதாண்டவமே ஆடிட்ட. உன்னை பாக்குறதுக்கு எனக்கே பயமா இருந்துச்சுடா. உன்னை இதுக்கு முன்னாடி இவ்வளவு அக்ரெசிவா நான் பார்த்ததே இல்லடா. பின்ன என்னடா, இசை எவ்வளவு சென்சிட்டிவான குழந்தை. அந்த குழந்தை இப்படிலாம் பண்ணா எப்படா பொறுத்துக்கிறது? ரொம்ப பாவம் இல்ல. அந்த இருட்டு ரூம்ல அந்த இசைக்குள்ள எப்படிதான் துடிச்சுக்கிட்டு இருந்துச்சோ. தமிழ் கூட ரொம்ப தெரியல மச்சான். ஆனா தமிழ் இடத்துல நான் இருந்தா அத்தை மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து அரெஸ்ட் பண்ண சொல்லுவேன். இதெல்லாம் மன்னிக்கவே முடியாத குற்றம்டா. இந்த மாதிரி பனிஷ் பண்ணாதான் யாருக்குமே தப்பு பண்ண கூடாதுன்ற பயம் வரும். பெரிய குடும்பத்துல வாழ்ந்துட்டு இருந்தா என்ன வேலை செய்யலாமா? இப்படிப்பட்ட ஆளுங்களை காப்பாற்றணும்னு நினைக்கவே கூடாதுடா.